வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 29. என் வீட்டுக்கு போய் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணவும் பிரியா எப்பவும் போல் வந்து கதவை திறந்தா. அவள் ரொம்ப சோகமாக இருந்தா. அதுவே நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லைன்னு புரிஞ்சு நான் எதுவும் பேசாமல் உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்தேன். பிரியாவும் என் பக்கத்தில் வந்தா. நான் உங்களுக்கு கால் பண்ணி இருந்தேன்னு சொன்னான். சரி, நாம் கொஞ்சம் விளையாடி பார்ப்போமே, எப்படியும் சமாதானம் பண்ணணும்னு ஆயிப்போச்சு, கொஞ்சம் சீண்டி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி. நான் தான் சொன்னேன்ல கால் பண்ணாதேன்னு, பின்ன எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னேன். அப்போது பிரியா சொன்னான், சாரி வினோத், இனிமேல் நான் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்தாங்க டைவர்ஸ் பேப்பர், நான் இதில் கையெழுத்து போட்டுட்டேன், நீங்களும் போட்டுட்டா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போயிடுவேன். டைவர்ஸா? என்னால் எதுவுமே நம்ப முடியல. எதுக்கு திடீர்னு டைவர்ஸ் பற்றி பேசுகிற? நாம் சண்டையை பேசி கூட சால்வ் பண்ணலாம்னு சொல்லி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான்னு பயந்து அவள் தோள் மேலே கை வைக்க போனேன். அப்போது என் கையை தட்டி விட்டு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போய் நின்னான். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ பிரியா பேச ஆரம்பித்தா. அது சரிப்பட்டு வராது, டைவர்ஸ் வாங்குறது தான் நமக்கு நல்லது. எப்போ உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போச்சோ இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பிரியா சொன்னதும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தது. கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. நான் பேசினது எவ்வளோ தூரம் பிரியாவை ஹர்ட் பண்ணியிருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவளை சமாதானம் பண்ண நினச்சேன். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு அவள் கையை பிடிக்க போனேன். ஆனால் அவள் அதை விட்டுட்டு, நான் உங்களை நம்பினது எல்லாமே போதும் வினோத், இதுக்கு மேலே உங்கள் எந்த வார்த்தையும் நான் நம்ப போவதில்லை. என் அப்பா அன்னைக்கு சொன்னார், நீங்கள் ஒரு வேஸ்ட், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் பணத்தாசை பிடிச்சவர்னு. ஆனால் அன்னைக்கு உங்களுக்காக நான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது வினோத். அவள் எப்போ அப்பான்னு சொன்னாலோ அப்போவே மனசு உடஞ்சி போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பிரியா என்னை வேஸ்ட், நான் பணத்தாசை பிடிச்சவன்னு சொன்னான். எனக்கு எப்போவுமே பணத்து மேலே ஆசை இருந்ததில்லை. மனசு பூரா என் பிரியா மட்டும்தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் பிரியா சொன்னது மட்டும் என் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது. நான் செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைவர்ஸ் பேப்பரில் நான் சைன் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரோட சம்மதத்தோட டைவர்ஸ் அப்ளை ஆனதுனால கேஸ் சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு. இன்னையிலேருந்து நீங்கள் கணவன் மனைவி இல்லைன்னு ஜட்ஜு சொன்னது தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அத்தியாயம் 30. நான் எப்படி யோசிக்காமல் டைவர்ஸ் கொடுத்தேன்னு எனக்கே புரியல. வீட்டுக்கு போகும்போது எனக்காக ஆசையாக கதவு திறக்கிறதுக்கு பிரியா அங்கே இல்லை. எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல் இருந்தது. அவள் கூட சண்டை போட்டாலும் அவள் என் கூட தான் இருக்காங்கிற தைரியம் இருக்கும். ஆனால் இப்போ அவள் நம்ம கூட இல்லைன்னு அழ ஆரம்பித்தேன். எப்படியும் அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு அவள் வீட்டுக்கு போனேன். ஆனால் அவங்க அப்பா அவள் இங்கே இல்லைன்னு பொய் சொன்னார். நான் அவர் சொன்ன பொய்யை நம்பி திருச்சி முழுக்க அவளை தேடினேன். ஹாஸ்டல், ஹோட்டல், லாட்ஜ், பார்க், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் தேடினேன். எங்கேயும் கிடைக்கல. அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ரூம்லேயே சாப்பிடாம தூங்காமல் தண்ணி கூட குடிக்காமல் அவள் ஃபோட்டோவை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன். 10 நாளைக்கு மேலே எதுவும் சாப்பிடாமல் மயக்கத்தில் இருந்தேன். ஆனால் நான் மயக்கத்தில் இருந்ததை கூட பார்க்க யாரும் இல்லாத அனாதையாக இருந்தேன். நான் ஏன் 2 வாரமாக ஆஃபீஸ் வரலன்னு பார்க்க வந்த ஃப்ரெண்டு நான் மயக்கத்தில் இருக்கிறது தெரிஞ்சு என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா திரும்ப அவளை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் அவளை அவங்க அப்பா அம்மா வீட்டில் பார்த்தேன்னு பிரியாவோட ஃப்ரெண்டு சொன்னான். நான் திரும்ப அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த தடவை நான் அவங்கள நம்பலை. அவங்க வீடு ஃபுல்லாக தேடினேன். ஆனால் பிரியா நிஜமாவே அங்கே இல்லை. உண்மையை சொல்லுங்க,
என் பிரியா எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, மன்னிச்சிடுங்க தம்பி, உங்கள் பிரியா இல்லை, இப்போ அவள் வேற ஒருத்தரோட மனைவி. அவள் முதல்ல வேணாம்னு சொன்னான். ஆனால் நாங்கள் அவளை சமாதானப்படுத்தி அப்புறம் சரின்னு சொல்லிட்டா. அவள் சரின்னு சொன்னதுனால நாங்கள் உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இனி நீங்கள் அவளை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களால் தான் அவளை நிம்மதியாக வச்சுக்க முடியல. இனிமேலாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொன்னார். நான் எதுவும் பேசலை, அங்கிருந்து வந்துட்டேன். அதுக்கு காரணம் அவர் சொன்னதை நம்பினேன்னு இல்லை, அவள் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொன்னது தான். எனக்கு தெரியும், என்னை தவிர வேற யாரையும் என் பிரியா மனசால கூட நினச்சி பார்க்க மாட்டான்னு. அவள் என்னை ரொம்ப காதலிக்கிறா. அதனால தான் எனக்கு நிம்மதி வேண்டும்னு சொன்னதும் எனக்காக அவள் பிரிஞ்சு போயிட்டா. ஆனால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அதே மாதிரி தான் அவளும் கஷ்டப்படுவான்னு நினச்சேன். அவள் எங்கே போயிருப்பான்னு யோசித்தேன். அவள் என்கிட்ட அடிக்கடி பெங்களூர் போகணும்னு சொல்லுவாள். அதனால் அங்கே போயிருப்பான்னு தான் பெங்களூர் போனேன். அங்கே என் கம்பெனியோட பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே அவளை தேட ஆரம்பித்தேன். அவளை பார்க்கவாவது உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன், தூக்கமும் வராது. எப்போ என்னோட பிரியாவை பார்ப்பேன்னு தோணும். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். எனக்கு கல்யாணம் இருக்குது வந்துருன்னு சொன்னான். ஆனால் எனக்கு போகணும்னு தோணலை. என் பிரியா இல்லாமல் எந்த ஒரு விசேஷத்துக்கும் நான் போகிறதில்ல. திரும்ப ஒரு வாரம் கழித்து அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். ஃபோனை எடுத்தால் திட்டுவான்னு கட் பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணான். நான் சைலண்ட்டில் போட்டு விட்டு சைலண்ட்டாக இருந்துட்டேன். அப்போ தான் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான். அதில் நான் பிரியாவை பார்த்தேன்னு இருந்தது. உடனே அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவன் மாமியார் வீடு எக்மோரில் இருக்குது. பிரியாவை எக்மோரில் பார்த்ததா சொன்னான். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி வரலாமான்னு கேட்டதுக்கு தாராளமாக வான்னு சொன்னார். அடுத்த நாளே சென்னைக்கு வரலாம்னு நினச்சேன். அந்த நாளே எப்படி அவளை தேடலாம்னு பிளான் போட்டு வந்தேன். ஆனால் வந்த நாளே என் பிரியாவை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவள் இன்னும் என் மேலே கோபமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் என்னை இன்னும் காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை மாமா, ஏன்னா அதுவரை அமைதியாக இருந்த செல்வி கூறினாள். எப்படி சொல்கிற? நான் நேற்று அக்கா கிட்ட கேட்டேன். அக்கா இல்லைன்னு சொன்னாங்க. செல்வி, அவள் அப்படித்தான் சொல்லுவா. அவள் அப்படி சொல்லாட்டி தான் ஆச்சரியம். அவள் ஈகோ அவளை சொல்ல விடாது. ட்ரஸ்ட் மீ செல்வி, பிரியா இன்னும் என்னை காதலிக்கிறா. நிஜமாவா மாமா? நீ வேணா பாரு, உன் அக்காவே என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவா. இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்க எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் அது நடக்கும். ப்ராமிஸ் பண்ண. ஏன்னா கையை நீட்ட அவளும் சத்தியம் செய்தாள். ஆனால் உங்கள் மேலேயும் தப்பு இருக்கு மாமா. எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி காதலிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்காமல் இருந்தால் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் மனசை உடையத்தான் செய்யும். ஒத்துக்கிறேன் செல்வி, நான் பண்ணினது பெரிய தப்பு தான். அதை நான் உணர்ந்துட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடு, உன் அக்காவை என் கடைசி மூச்சு வர காதலிப்பேன். நான் உங்களை நம்புகிறேன் மாமா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள், தாராளமாக பண்ணுறேன். கண்டிப்பாக தேவைப்படும் போது நானே சொல்கிறேன். பிரியாவால் செல்விக்கும் வினோத்திற்கும் இடையே ஒரு புதிய உறவு உருவானது. செல்வி பிரியா வினோத்தின் பிரிவிற்கு காரணம் பிரியாவின் அப்பாதான் என வினோத்திற்கு தெரிவிக்க மறந்தாள். அவளுக்கு எப்படி தெரியும் விதி இதை வைத்து விளையாட எண்ணும் என்று? என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.